அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தலைகீழாக மாறப்போகும் உங்களது குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரனின் ஆட்சி வீட்டில் வித்யாகாரகரான புதன் நுழையக்கூடிய இந்த வேளையில் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே நவ கிரக நிலைகளின் அமைப்பிலும் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதே சமயம் எதிர்பாராத சில சங்கடங்களும் அதிகமாக வருவதற்கான சூழல் உள்ளது என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அந்த வேளையில் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அதீத நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைய போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாகவும் பார்க்கிறாருங்க. எனவே அவர் இந்த வேளையில் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் அபசு பலன்களை கொடுத்தாலும் இயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் பொதுவாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் குடும்ப வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றாருங்க. இதற்கு மிக முக்கியமான காரணம் கிரகநிலைகளின் அமைப்பையும் தன்மையையும் உணர்ந்து கொள்ளும் போது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் புதனினுடைய பார்வையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் சமகிரகமாக இருக்கிறார். ஆனால் அதே சமயம் புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறாருங்க. தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாருங்க புதன். அதாவது நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களிலேயே ஒருவர் நமக்கு எப்போதும் சாதகமான நன்மையை செய்ய மாட்டார், இவர் என்னுடைய ஜென்ம விரோதி போன்று நாம் அவரை பார்ப்போம். ஏனென்றால் அவர் நம்மளுடைய குடும்ப உறுப்பினராக இருக்கலாம் அல்லது உறவினராக இருக்கலாம். ஆனால் உண்மையில் என்னவென்றால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயையும் நட்பு கிரகமாக பார்க்கிறார். அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனையும் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறாருங்க சந்திரன். அவரின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் தலைகீழாக மாறப்போகும் குடும்ப உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் ஒருவரை தவறாக புரிந்து கொண்டிருந்த சூழலில் அவரின் உண்மையான அன்பையும் உண்மையான குணத்தையும் புரிந்து கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். இப்படி மாறுபட்ட பார்வைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் உறுதியாகவே தலைகீழாக மாறும் உங்கள் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் உண்மையான அன்பும் உண்மையான பாசமும் உண்மையான நேசமும் கொண்டவர்களை கண்டறிவதோடு மட்டுமல்லாது நீங்கள் அவர்களை உதாசீனப்படுத்திருந்தாலும் கூட இந்த வேளையில் அவர்களுடைய உண்மையான அன்பு கிடைக்க போகிறது. அதே சமயம் உங்களை உதாசீனப்படுத்திவிட்டு உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்றவர்களும் இந்த தருணத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பதால் தலைகீழாக மாறப்போகும் குடும்ப உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே நல்ல வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் மகிழ்ச்சியை குடும்பத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பலரிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் பல்வேறு வகையான சண்டை சச்சரவுகளும் மறந்து உறவு வலுப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது நம்மளுடைய வாழ்வில் தவறான எண்ணங்கள் ஒருவரை பற்றிய தவறான குணங்களை மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவேதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் வித்யாகாரகரான
அதிபதியானவரான புதன் சுகஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் ஏற்பட போகிறது. என என்றால் ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடமும் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இல்லத்தில் தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் சுப நிகழ்வுகளில் வெற்றி பெற இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டு வந்த நிலையில் இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் புதன் தனித்து சஞ்சரிக்கவில்லை. அங்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைகிறாருங்க. புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொதுவாகவே புத ஆதித்ய யோகம் கிடைக்கும் போது எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அந்த சிக்கல்களை நிறைவான முறையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக நுட்பமான அறிவாற்றலை பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது சூரியனின் ஆளுமையும் கிடைப்பதால் தெளிவாக முடிவெடுத்து பல பணிகளை திறன்பட மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் இந்த வேளையில் இதுபோன்ற மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் தனஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் வீட்டில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அனுகூலமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு. குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலும் அலைச்சல் சிரமம் ஏற்பட்டாலும் கவலையை நீக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகள் அனைத்தும் திருப்திகரமாக அமையும். திருமணம் உள்ளிட்ட முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். மிகவும் வலுவாக சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இரட்டைத்தன்மை கொண்ட நிலைப்பாட்டில் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணவரவு உயரக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில பணவரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் லாபஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு இருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதன் தொழில் ஸ்தானத்தை தனது பார்வையால் வலுப்படுத்துவதால் உங்களுடைய சிறு முயற்சியிலே நல்ல வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்ற முயற்சிகள் எளிதில் வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. நீங்கள் விரும்பியபடியே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான மாறுதல்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழில் ரீதியாக பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய வலுவான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு, கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். புதிய விற்பனை நிலையம் திறத்தல், புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற பணிகளில் அனுகூலமான மாற்றம் இந்த புதன் பெயர்ச்சியின் காரணமாக உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் சூரியனும் அவருடன் இணைந்து கர்மஸ்தானத்தை, தொழில் ஸ்தானத்தை, ஜீவனஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறாருங்க. எனவே உங்களது அதிக உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. பிரபல நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி அபிவிருத்தி காணக்கூடிய திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரகநிலைகளில் சூரியனும் புதனும் இணைந்து மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் சுபபலம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் மக்கள் மத்தியில் பெயர் புகழ் செல்வாக்கு உயரக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. தசாபத்திகள்
அனுகூலமாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மகிழ்ச்சி நிறைந்த பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது செல்வாக்கு உயரக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த தருணம் கலைத்துறையில் அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் புதன் பெயர்ச்சி காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாறுதல் உண்டு. அது மட்டுமல்லாது குருவும் சுக்கிரனும் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் மிக நுட்பமான பல பணிகளை அரசியல் சார்ந்த பணிகளில் மேற்கொள்வதால் மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு உங்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. நீங்கள் நினைத்தபடியே கட்சியில் தொண்டர்களிடைக்கிடையே புகழ் ஓங்குவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சீரான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன். மாணவர்களின் உடல்நிலையில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி கிரகிக்கும் தன்மை, நினைவாற்றல் அதிகரிக்கும். விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்கள் உடல்நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாய் சாதகமாக வலம் வரும்போது புதனும் திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய சுகஸ்தானத்தில் இருப்பதால் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். சந்தையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்று வாய்ப்புகளை நிறைவாக பெற முடியும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லதாக அமையும். அதே சமயம் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் புதனுக்கு உரிய நாளாக பார்க்கக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களது குடும்ப வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் இந்த தருணம் நிச்சயமாக அமையும்.